அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். யோபு 42 2ஆம் வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அப்ப கர்த்தரை குறித்த ஒரு வெளிப்பாடு நமக்கு அவசியமாயிருக்கு. என்ன வெளிப்பாடு? அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். அப்ப இந்த தேவன் வல்லவர், வல்லமையுள்ள தேவன். எப்படிப்பட்ட வல்லமையுள்ளவர்னா சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆமென். அப்ப நீங்க ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நீங்க புரிந்து கொண்டால் உங்க வாழ்க்கையில நீங்க கவலைப்பட மாட்டீங்க. உங்க காரியங்களை குறித்து நீங்க பயப்பட மாட்டீங்க. உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க கவலைப்பட மாட்டீங்க. உங்க தேவைகளை குறித்து நீங்க அப்படியே பதறிட்டு இருக்க மாட்டீங்க. வசனம் சொல்லுது, அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். ஆமென். அப்போ உங்க பிரச்சனையை நீங்க ஒரு லிஸ்ட் போட்டு எழுதி வச்சு சொல்லலாம், என் தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவர். இதில் எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் எனக்காக செய்ய அவர் வல்லவர். ஆமென். அவர் வல்லவர். அடுத்து போட்டிருக்கு, அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவரே ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு, என்னை தடுப்பவன் யார்? அவர் கேட்கிறார், என்னை தடுப்பவன் யார்? யாரால என்னை தடுக்க முடியும்? இல்லை, அப்படி நான் சொல்லுகிறேன், இந்த தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவர். அதே நேரத்தில் எவராலும் தடுக்க முடியாத பெரியவர். ஆமென். அப்ப இவர் வல்லவர், பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். பெரியவர்னு சொல்றப்ப அவர் ஆளுகை நிறைந்தவர், இல்லையா? ஆளுமை மிக்கவர், செல்வாக்குடையவர். அப்ப அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவரா? அவர் பெரிய தேவன். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அவரை தடுப்பவன் யார்? பிசாசால தடுக்க முடியாது. பாருங்க, போராட்டங்களாலும் பிரச்சனையாலும் தடுக்க முடியாது. பாருங்க, பலத்த சுழல் காற்று வருகிறது, இவர்கள் படங்களில் பிரயாணிக்கிறார்கள், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னவர் இயேசு. பலத்த காற்று அவரை தடுக்க முடியவில்லை, மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அப்ப ஒன்றும் இந்த தேவனை தடுத்து நிறுத்த முடியாது. அவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் வல்லவர், நான் பெரியவர், நான் சகலவற்றையும் செய்ய வல்லவர். உன் வாழ்க்கையிலே நான் வல்லவராய் வெளிப்படுவேன், சகலவற்றையும் உனக்காக செய்வேன். அதே நேரத்தில் நான் பெரியவராய் இருக்கிறேன். என் கிரியைகளை தடுக்க யாராலும் முடியாது. நான் உனக்காக கிரியை செய்கிறேன், நீ விசுவாசி. உன் அவிசுவாசம் தான் என்னை தடுக்கிறது. நீ விசுவாசித்து பார், தடையில்லாமல் என் நன்மைகளை அனுபவிப்பாய், தாமதமில்லாமல் என் அற்புதங்களை பெறுவாய் என்று சொல்கிறார். எனவே அவர் வல்லவர், அவர் பெரியவர், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. தடையில்லாமல் அவருடைய நன்மைகளை பெற்று அனுபவிப்பீர்கள். வல்லமையுள்ள தேவன் வல்லமையுள்ள காரியங்களை உங்களுக்காக செய்வார். நீங்கள் அவருடைய நன்மைகளை அனுபவித்துக் கொண்டே இருங்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.